ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மல்லி இலைகள் நீண்ட நாட்களுக்கு பழுத்து போகாமல், அழுகி போகாமல், வாடி வதங்கி போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி இலைகள் வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மல்லி இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்டு வந்து நீளமாக இருக்குது. இந்த மாதிரி மல்லி இலைகள் வாங்குறத விடவும் மல்லி இலைகளில் இந்த தண்டு குட்டை குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நாட்டு மல்லித்தலை. அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு இலை இருக்கும். பழுப்பு இலையோடு வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சில இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாடி வதங்கி போய் காஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த இலைகளையுமே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண வேணாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். மல்லி இலைகளை வாங்கிட்டு வந்தோடனே எல்லோரும் செய்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தண்ணியில் சேர்த்துட்டு அலசிடுவாங்க. நம்ம உடனே சமைக்கிற மாதிரி இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியில் சேர்த்துட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கூட சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மல்லி இலைகளை கண்டிப்பாக ஈரம் ஆக்கவே கூடாது. ஈரமாக்கிட்டு வச்சிங்கன்னா நம்மளால் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த இலைகள்லாம் சீக்கிரமே அழுகிடும். அதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பழுப்பு இலைகள், அழுகுன இலை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க இலைகளை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மல்லி இலைகளை க்ளீன் பண்ணுறப்ப வேரை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேணாம். வேர் அப்படியே இருக்கட்டும். வேரோடு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணால் தான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். வேர்லாமே ஈரத்தன்மைலாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா உலர்த்திடுங்க. இப்போ நான் எடுத்திருக்க மல்லி இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா ட்ரையாக தான் இருக்குது. இதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நல்ல பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸாக தான் எடுத்திருக்கேன். என்னடா அது இவ்வளோ பெரிய பாக்ஸை காமிக்கிறாங்களே, இதோட வச்சு நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி, ஈரமே இல்லாத ஏர் டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை சேர்த்துருங்க. இதுக்கு மேலேயும் நம்ம கட்டாயமாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கணும். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் தான் வைக்கணும், இல்லை நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இதில் வைக்கும் போது ரொம்ப மல்லி இலைகளை அழுத்தி வைக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி ரொம்ப கேப்பே இல்லாத அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமே மல்லி இலைகள் வாடி போயிடும். அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுங்கிறது கிடையாது. வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் 1 வீக் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அப்பப்போ நீங்கள் எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பரை மாற்றிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில இலைகள் வந்து பழுத்த நிறமாக இருக்கும். அப்படி பழுத்திருக்க இலைகளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பழுத்த இலைகள் ஒரு இலை வந்துட்டாலும் அந்த இலையை தொட்டு மற்ற எல்லா இலைகளும் சீக்கிரம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பழுத்த இலையை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் மல்லி இலைகள் பழுத்து போகாமல், அழுகி போகாமல், வாடி வதங்கி போகாமல் ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.